ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக வரக்கூடியதாங்க இந்த மேஷ ராசி. எந்த இடத்துலையுமே முதலிடம் வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை செய்கிறது மட்டும் இல்லை, முடிவு எடுக்கிறதுலையுமே ரொம்ப வேகமானவங்க. அதே சமயம் தெளிவாக உறுதியான முடிவு எடுக்க மட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் திட்டமிட்டு இவங்க எந்த துறையில் கிளம்புறங்கனாலும் அந்த துறையில் சிறந்து வரக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு தனித்துவமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் பிடிவாதமும் உங்களுக்கு அதிகம், முன்கோபமும் அதிகம்னே சொல்லலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பொருந்துன்னே சொல்லலாம். தேனி மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா எக்காரணம் கொண்டு அந்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. திடமான மனசுக்காரங்க. தன்னுடைய குடும்பத்து மேலேயும் சரி, குழந்தைகள் மேலேயும் சரி அதிகப்படியான அன்பு பாசம் கொண்டவங்களா இந்த மேஷராசி அன்பர்களை அமைஞ்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தாங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே அவர் தான் உங்களுக்கு குலதெய்வ மாதிரின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கிரக மாற்றமாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் செவ்வாய் பகவான் வழிபாடு செய்கிறது. செவ்வாய் பகவானுக்குரிய சாரமாக இருக்கக்கூடிய ஒரு கந்தவேல் முருகன் தான். அதனால் கந்தவேல் முருகன் வழிபாட்டை நீங்கள் எப்போதும் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு அமைன்னே சொல்லலாம். அதே மாதிரி வீடு, மன, வாகன யோகம் இது எல்லாமே தரக்கூடிய அமைப்புங்கிறது சந்திர பகவானாலே ஏற்படும். அதனால் சந்திர பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்னே சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல்வேறு விதமான பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதத்தோடு நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு பசிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை அன்னதான மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள். பெற்றோர் இல்லாமல் தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி செலவை ஏற்றுக்குங்க. குருவும் சூரியனும் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல முறையில் ஜொலிப்பாங்க. வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கைங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம். இனி இந்த 15 நாட்களை பொறுத்த வரைக்குமே சூரியன், குரு, சுக்கரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாங்க. வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது நிற்கிறதால பழைய கடன் எல்லாமே அடைச்சி நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. சூரியன் சுப பலம் பெற்றிருக்கிறதால உடல் நலம் திருப்திகரமாக அமையும். இந்த நேரத்தில் செவ்வாயோட நிலைங்கிறது நெருங்கிய உறவினர் வகையில் ஒற்றுமைங்கிறது பாதிக்கும். உறவினர் வகையில் சண்டை வரும் சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே வெற்றி கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை ஏற்படுத்தும். சூரியன் தசம கேந்திரத்தில் மகர ராசியில் நுழைஞ்சிருக்கிறது அற்புதமான அமைப்பு. அரசாங்க வேலை இல்லாமல் தடை இல்லாமல் நடக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் உயரும். சூரியன் மகரத்தில் இருக்கிறது மட்டும் இதுக்கு காரணம் இல்லை. குரு சூரியனை பார்க்கறது சிரமமான அமைப்புன்னு சொல்லலாம். விருந்து, கேளிக்கை மாதிரியான நிகழ்ச்சிக்கு இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும். குடும்பத்துலேயுமே இணக்கமான சூழ்நிலை. எதையுமே சிந்திச்சு பேசுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். மதிப்பு மரியாதை உயரும். பொறுப்பு இல்லாமல் அதிகரிக்கும். வேலையிலையுமே பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம். பாதகஸ்தானத்தில் சனி இருக்கிறதால ஒரு சின்ன சின்ன தொல்லைங்கிறது இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து நேரம் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கங்க. தைரியத்தை மட்டும் எந்த இடத்துலையும் கைவிடாதீங்க. அதே மாதிரி எந்த வேலையுமே மற்றவங்க கிட்ட நம்பி ஒப்படைக்கிறது வேண்டாம். நீங்களே முன்னே நின்று செய்யறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய நாராயணர் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. இது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய கடன் அடைச்சி நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. சூரியன் சுபபலம் பெற்றிருக்கிறதால உடல் நலமும் சிறப்பாக இருக்கும். நெருங்கிய உறவினர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக ரீதியாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அவருடைய ஆட்சி வீடு. உழைப்பும் பொறுப்பும் அதிகமாக தான் இருக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, ஆதரவு இது எல்லாமே கிடைக்கிறதால உற்சாகமாக செயல்படுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை ஆர்வம் இருந்தால் அது நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணி நிரந்தரம் இந்த நேரம் சாத்தியன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறது பிரபல யோகம் ஏற்படுன்னு சொல்லலாம். தொழில் வியாபார ரீதியாக புதிய விற்பனை நிலையம் திறக்கிறதா இருந்தாலுமே இது சரியான நேரம். வெளி மாநிலம் இந்த நேரம் நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செய்யலாம். வங்கியில் ஆதரவு உதவி கிடைக்கும். சூரியன் சுப பலம் பெற்றிருக்கிறதால அரசோட ஒத்துழைப்பும் கிடைக்கும். கூட்டாளிகள் விஷயத்திலையும் உதவிங்கிறது கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரம் சுக்கரனோட ஆதிக்கம். அதனால் சுக்கரனுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறதால எந்த வகையிலும் லாபங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். மக்கள்கிட்டையும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. புகழ் எல்லாமே ஓங்கி வரக்கூடிய நேரம்.
லாபம் கிடைக்கும்னு இந்த நேரம் பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கிரன் ஜீவனக்காரன் சனியோட சனி பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். மேச ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விசேஷ நன்மை தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. செல்வாக்கு ஆதரவு சிறப்பாக இருக்கும். அரசாங்க பதவி எல்லாமே தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மற்ற கட்சி தலைவர்கள் உங்கள் கட்சிக்கு வர்ற மாதிரி ஆசை காட்டுவாங்க. அந்த ஆசைக்கெல்லாம் மயங்காதீங்க. மன உறுதியோடு இருங்க. எதிர்காலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லது. இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே மற்ற கட்சிக்கு நீங்கள் போகக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக இந்த நேரம் சுபம் பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. பாடங்களில் மன ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். கல்வியில் கண்டிப்பாக உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் இந்த 3 பேருமே இந்த மாதம் முழுவதுமே ஆதரவாக இருக்கிறாங்க. குடும்ப பொறுப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் மகிழ்ச்சி மன நிறைவு நிச்சயமாக ஏற்படும். மனமாலைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் தான் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. சனி பகவானுடைய சஞ்சார நிலை இதை தான் சொல்லுது. அதனால் கொஞ்சம் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். ஜீவன ஸ்தானத்தில் பலமான நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் பரிகாரம் செய்யுங்க. நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை ஆனால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. அப்படி முடியாதவங்க வீட்டு பூஜை அறையிலே கூட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 2 நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை இந்த நேரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேஷ ராசி அன்பர்களுக்கு சூரியனோட நிலங்கிறது இந்த நேரம் பல சிக்கல்கள் இருந்து விடுபடுவீங்க. சில காலமாகவே ஏதோ ஒரு வகையில் நோய் பாதிப்பு இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பாக இருக்கிறதால பொறுப்புங்கிறது உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். பல தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழிலை சாமர்த்தியமாக நடத்துவீங்க. கூட்டு தொழில் மூலமாகவும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அரசாங்க ஒப்பந்தம் பெறக்கூடிய வாய்ப்பு, பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சில நேரம் கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் கடன் பெற பாருங்கள். இந்த நேரத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனதை கொள்ளையடிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம். வியாபார நேரம் அருமையாக அமைஞ்சிருக்குது. கடன்கள் எல்லாமே வசூலாகும். நோய் பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் மேஷராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். எதிர்காலத்துக்கான சிந்தனை தொடங்குங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது வரைக்குமே தடப்பட்ட வேலை ஒவ்வொன்றும் நடக்கும். உங்கள் நீண்ட நாள் கனவும் நடவாக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உடல்நிலையில் பாதிப்பு வந்து நீங்கும். வியாபார போட்டி நெருக்கடி குறையும். செல்வாக்கு உயர்ந்திருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்திலுமே நிம்மதியான சூழ்நிலை. லாபஸ்தானத்தில் சந்தானம் செய்யக்கூடிய சனி பகவான் முன்னேற்றமான பலனை ஏற்படுத்தி தருவார். முடங்கி கடந்த தொழில் எல்லாமே இயங்க வைக்கக்கூடிய நேரம். மனம் தளராமல் செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக தொழில் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான வழியை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக பொறுப்பு பதவி பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ள இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த இடைவெளி விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அரசு வழி முயற்சி வெற்றியாகும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால திட்டமிட்டு எல்லா வேலையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க செல்வ விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரம். உங்கள் வார்த்தைக்கு மதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சு வந்த பிரச்சனை தடை எல்லாமே ஒவ்வொன்றா தானாகவே விலகக்கூடிய நேரம். பண நெருக்கடி நீங்கும். பிரச்சனை நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் நல்ல தகவல் வந்து சேருன்னு சொல்லலாம். வாழ்க்கை தனியோட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. இந்த நேரம் அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வருமானமும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் அமைக்கணும். வெளிநாட்டு வாய்ப்பும் தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரமும் லாபம் ஏற்படும். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி அமைன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க துர்க்கைக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாத உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எல்லா இடங்களிலுமே நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. பிரச்சனை ஒவ்வொன்றா நீங்கும். திட்டமிட்டிருந்த வேலை நல்லபடியாக நடக்கும். அலுவலக பிரச்சனை முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உயர்வு கிடைக்கும். கேதுவால் உடல்நிலையிலுமே முன்னேற்றம் தான். நோய்களால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதால இந்த நேரம் இடம் வாங்கக்கூடிய யோகமாக அமையும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரணும்னு சொல்லலாம். அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். இந்த நட்சத்திரக்காரங்க
அதிகாலையில் சூரிய பகவான் வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெறப்போறோம்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.